வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்கான யூனிட் 8 டாப்பிக்ல இருந்து தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஏற்கனவே அகநூல்கள் மொத்தம் 6 இருக்குன்னு பார்த்தோம். அதில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு 3 நூல்கள் பார்த்தோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய 3 அகநூல்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா புறநூல், அதுக்கப்புறம் அறநூல்கள் அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னாலே 11 கீழ்கணக்கு நூல்கள் கம்ப்ளீட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திணைமாலை 150 அப்படிங்கிற பாடல். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. 150 பாடல்கள் இருக்கு. அண்ட் இது அகத்திணையை பற்றிய மாலையாக பாடிய ஒரு 150 பாடல்கள் கொண்ட நூலை தான் இந்த திணை மாலை. அதிலேயே மாலைன்னு வந்திருக்கும். ஸோ மாலையா பாடினா 150 பாடல்கள் உள்ளது. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு திணைக்கும், ஏன்னா 5 திணை இருக்கு, ஸோ 5 × 30 அப்படிங்கிறப்ப 150 பாடல்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு திணைக்கும் 30 பாடல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா குறிஞ்சி, முல்லை, நெய்தல் இந்த 3 திணைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பாடல், அதாவது 31 பாடல்கள் கொண்டிருக்கிறதுனால 153 பாடல்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சார் 2 கருத்துமே சொல்றாங்க. அடுத்து இந்த நூல் எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னா 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல் அப்படிங்கிறது. அண்ட் இதோட அகப்பாடல்கள் மிகுதியா இருக்கக்கூடிய 11 கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த திணைமாலை 150 தான். ஏன்னா இதுல 150 பாடல்கள் இருக்கும். மற்றதெல்லாம் 50, 70 அப்படின்னு தான் வரும், 40 அப்படின்னு தான் வரும். ஸோ அதனால திணைமாலை 150 அப்படிங்கிறதா அகப்பொருள். அதாவது 11 கீழ்கணக்கு நூல்கள்ல அகப்பாடல் அதிகமா இருக்கக்கூடிய நூல் அடுத்து ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணியன் மேதாவியார் அவர்கள். கனி மேதாவியார் அப்படின்னு சொல்லுவாங்க, கணியன் மேதாவியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாண்டிய மன்னன் ஒருவரால் ஆதரிக்கப்பட்டவர் தான் கணியன் மேதாவியார் அவர்கள். இதுல என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருமணத்திற்கு பொருள் வாங்குதல் அப்படிங்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிற கருத்தை ஆசிரியர் இந்த நூல்ல சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த நூலோட கருத்துக்கள் சில கருத்துக்கள் சுந்தரர் எழுதிய தேவாரத்திலும் மணிவாசக பெருமான் எழுதிய திருக்கோவையாரிலையும் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இதுல உள்ள கருத்துக்கள் தேவாரத்திலையும் இருக்கு, திருக்கோவையாரிலையும் காண முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க, பிறன் மனைவியை புறநிலையிலும் நோக்காது தமிழ் பண்பாட்டை இதில் காண்கிறோம். எந்த ஒரு காரணத்தாகவும் அடுத்தவரோட மனைவியை பார்க்க கூடாது அப்படிங்கிற இந்த தமிழ் பண்பாடு இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிறப்பு தொடர்கள். ஸோ இதுல உள்ள பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாடல் அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. காணம் கடி அரங்கா கைமறிப்ப கோடலார் வானம் விழிப்ப வண்டு யாழாக வேனல் வளரா மயிலாட வாழ்கண்ணாய் சொல்லாய் உளராகி உய்யும் வகை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரி. பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஆடல் அலங்காரம் அப்படிங்கிறது, ஆடல் அரங்கம் அப்படிங்கிறது முல்லை நிலமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. மேகத்தோட ஓசை பாடலாய் இருக்குது. வண்டுகள் அந்த பாடலுக்கு ஏற்ப எதை இசைக்குது அப்படின்னா யாழை இசைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இளவேனில் காலத்தில் மயில்கள் ஆடும். அந்த இசையை கேட்டு மயில்கள் ஆடுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாம முல்லை நிலத்துல என்ன மலர் இருக்கும் அப்படின்னா வெண்காந்தல் மலர் இருக்கும். அந்த மலர் கூட கையை அசைத்து மகிழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கடைசியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்படி இளவேனில் காலத்துல வருவதாக சொல்லிட்டு போன தலைவன் கார்காலத்திலையும் வரவில்லை அப்படின்னு சொல்லி தலைவி வருத்தப்படுற மாதிரியான செய்தி தான் இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து இம்மையார் செய்ததை இம்மையே யாம் போலும் உண்மையே யாமன் பார் ஓரார் கண் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரி. அதாவது இது என்னன்னா, நம்ம இம்மையில செய்த வினைக்கு இம்மையிலேயே நமக்கு பலன் கிடைச்சிரும். ஓகேவா? நல்லது செஞ்சோம்னா நல்ல விஷயங்கள் கிடைக்கும், கெட்டது செஞ்சோம்னா கெட்டதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த செய்தியை இந்த பாடல் வரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா திணைமாலை 150 அப்படிங்கிற பாடலுக்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து கைநிலை அப்படிங்கிற பாடல். ஸோ இந்த கைநிலை அப்படிங்கிற பாடலை பார்த்தீங்கன்னா இங்கேயும் 5 திணைகளுக்குரிய பாடல் இருக்கும். ஒவ்வொரு திணைக்கும் 12 பாடல்னு சொல்லி மொத்தம் 5 திணைக்கு 60 பாடல்கள் இருக்கு. ஸோ கைநிலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 60 பாடல்கள். இதோட ஆசிரியர் புள்ளங்காடனார். நம்ம இதுக்கு ஈஸியா நான் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். என்னன்னா கைப்புள்ளன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். ஸோ கை நிலை அப்படிங்கிறதுல அந்த கையை ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளங்காடனாருக்கு புள்ளன்னு ஞாபகம், கைப்புள்ளன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது உங்களுக்கு.
இவர் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த 5 திணைகளும் எப்படி அமைஞ்சுக்குன்னா ஃபர்ஸ்ட் குறிஞ்சி திணை, அடுத்து பாலை திணைக்குரிய பாடல், அடுத்து முல்லை, மருதம், நெய்தல். ஸோ இந்த ஆர்டர்ல தான் வந்து பாடல்கள் வந்து அமையப்பட்டிருக்கு. அடுத்து இதுல வரக்கூடிய சிறப்பு தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைய தந்த இரவுணங்கள் யாம் கடிந்து புன்னையம் காணல் இருந்தேமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வரி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது தலைவனுடைய அண்ணன்மார் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இறால் மீன் வந்து கொண்டு வந்திருப்பாங்களாம். அதை கடற்கரை சோலையில காய வச்சு காவல் காத்து கொண்டிருப்பாங்க தலைவி, அதாவது அதை காய வச்சு அதை எனது மாமிசமா வந்து மாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தலைவன் தன் சொல்லாற்றலால் அவளிடம் பேசி அவள் நலம் உண்டான், அதாவது அவங்க தெரிஞ்சுக்கிறது அவங்க தலைவி வந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது. பின்பு ஆளை காணவில்லை என்ன செய்வது என்கிறாள் தலைவி. ஸோ அவர் கொண்டு வந்த பொருள்லாம் எனக்கு கிடைக்குது, ஆனா அவரை காணா அப்படின்னு சொல்லி தலைவனுக்காக தலைவி காத்திருக்கக்கூடிய செய்தி தான் இந்த பாடல்ல வந்திருக்கும். ஸோ இவ்வளவுதான் கைநிலை பத்தின டீட்டெயில் வந்து இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. அடுத்த பாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார் 40 அப்படிங்கிற பாடல். ஸோ இந்த கார் 40 ஆசிரியர் வந்து மதுரை கண்ணங்குத்தனார் அவர்கள் தான் வந்து இந்த பாடலை எழுதியிருக்காரு. ஸோ இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கார். இவருடைய இயற்பெயர் வந்து கூத்தன் அப்படிங்கிறதா இவருடைய இயற்பெயர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்காலத்தோட அழகிய இயற்கை வர்ணனைகள் கொண்ட அகப்பொருள் நூல் வந்து கார் 40. அந்த கார்காலத்தை பற்றிய செய்திகள் தான் இந்த கார் 40ல இருக்கும். இதில் 40 அப்படின்னு வர்றதுனால 40 பாடல்களை கொண்டது. ஸோ இதில் என்ன விஷயம்னா தலைவி, தலைவன், தோழி, பாங்கன் இந்த 4 பேரையும் வச்சு ஒரு நாடகம் மாதிரி இந்த பாடலை வந்து ஆசிரியர் அமைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அகப்பொருள் கூறக்கூடிய கீழ்கணக்கு நூல்கள்ல ரொம்ப சிறியது இதுதான். ஏன்னா வெறும் 40 நூல்கள் தான். ஏற்கனவே திணைமாலை 150 தான் மிக பெரியதுன்னு பார்த்தோம், இது சிறியது. அடுத்து இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா தலைவியோட இயக்கம், அதுக்காக அதை தீர்க்க வரும் தலைவனோட வேகம், கார் தரும் வேதனை, அது கார்காலத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இந்த 3 விஷயங்கள் தான் இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வினைமேற் சென்ற தலைவன் வந்து கார்காலத்தில் திரும்பி வராமை கண்டு கவலையுற்ற தலைவியை வந்து தோழி தேற்றுவதாக இந்த பாடல்ல வந்திருக்கும். அடுத்து தலைவனும் தலைவியை நினைத்து தேர்ப்பாகனோடு பேசி விரைந்து மீள்வதனை அழகுற எடுத்து சொல்கிறது. ஸோ இங்க தலைவியும் கஷ்டப்படுவாங்க, அங்க தலைவனும் கஷ்டப்படுவாங்க, அந்த விஷயங்கள்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த முல்லை நிலத்தோட இந்த பாடல்ல வந்து முல்லை நிலத்தோட முதல் உரி கருப்பொருள் இந்த 3ஐயும் வந்து அழகுற சொல்லியிருப்பாங்க இந்த கார் 40ல. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, இயம்பும் காலம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேரும் இந்த கார் 40 இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா கார்காலத்தை பற்றிய செய்திகள் வருவதனால இதுக்கு எம்பும் காலம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்னொரு பேரும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல சிறப்பு தொடர் பார்த்தோம்னா கருங்குயில் கையற மாமயில் ஆள பெருங்கலி வானம் உறரும் பெருந்தோள் செயலை இளந்தளிர் அண்ணனின் மேனி பயலை பழங்கண் கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கார்காலத்துல ரொம்ப குளிரா இருக்கும் இல்லையா, அந்த டைம் வந்து என்ன செய்யாது அப்படின்னா குயில்கள் வந்து பாடாதான், முடங்கி கிடக்கும், அதனால பாட முடியாது, ஏன்னா அவ்வளோ குளிர்னால. அடுத்து மயில்கள் வந்து மகிழ்ச்சியா ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானம் மின்னல் மின்னி இடி இடித்து மழை பொழியும், ஏன்னா அது கார்காலம்ங்கிறதுனால மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்துல தளிர் போன்ற தலைவியோட மேனியும் பிரிவால் பசலை பூத்து காணப்படும். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தலைவியோட உடல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காணப்படும், ஏன்னா தலைவனை பிரிஞ்சிருக்கிறதுனால அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரியில சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா அகப்பொருள் சார்ந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் 6 நூல்களும் நம்ம பார்த்தாச்சு. இனி அடுத்து வந்து புறப்பொருள் சார்ந்த நூல்களும் அறம் சார்ந்த நூல்களும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.